ஹஸ்தனி, அபரகேந்தி, மேகேந்தி, வர்தயந்தி, அம்பா, துலா ஆகிய இந்த 6 பேரும் அஷ்டமா சித்திகள் என்னும் 8 வகையான அரிய சக்திகளை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டனர். அந்த அரிய சக்திகளை பெறும் எண்ணத்துடன் அவர்கள் 6 பேரும் கைலாய மலைக்குச் சென்றனர். இறைவனிடம் தங்களுக்கு அஷ்டமா சித்திகளை தந்தருளும்படி வேண்டினர். யாராக இருந்தாலும் கடுமையான தவங்களை மேற்கொண்டு இறைவனின் அன்பை பெற்று அதன் பிறகே அஷ்டமா சித்திகளை வரமாக பெறுவார்கள். ஆனால் இந்த கார்த்திகை பெண்கள் அப்படி எந்த தவத்தையும் செய்யாமல் நேரடியாக அஷ்டமா சித்திகளை வேண்டி நின்றது சிவபெருமானுக்கு பிடிக்கவில்லை. இருப்பினும் அவர்கள் 6 பேரும் முருகப்பெருமானை வளர்த்தவர்கள் என்பதால் அமைதியாக இருந்தார். சிவபெருமானின் அமைதியைக் கண்ட பார்வதி தேவி, சுவாமி, நம் குழந்தை முருகனை வளர்த்த இந்த கார்த்திகை பெண்கள் அரிய சக்திகளை வேண்டி நிற்கின்றனர். அவர்களுக்கு அந்த சக்திகளை கிடைக்க வழி செய்யுங்கள் என்று கார்த்திகை பெண்களுக்காக பரிந்துரை செய்தார். இதையடுத்து கார்த்திகை பெண்களை தனக்கு முன்பாக அமரச் செய்து அஷ்டமா சித்திகள் பற்றி சொல்லத் தொடங்கினார் சிவபெருமான். சிறிது நேரம் அவர் சொல்வதை கேட்ட கார்த்திகை பெண்கள் பின்னர் அதில் விருப்பமில்லாமல் சுற்றிலும் நடந்து கொண்டிருந்த நிகழ்வுகளை வேடிக்கை பார்க்க தொடங்கிவிட்டனர். இதை கண்ட சிவபெருமான் கோபமடைந்தார். மீண்டும் வெளி நிகழ்வுகளில் தங்கள் கவனத்தை செலுத்தத் தொடங்கினர். இதனால் சிவபெருமானின் கோபம் அதிகரித்தது. என்னை அவமதித்து விட்டீர்கள். கற்றலில் கவனமில்லாத நீங்கள் கர்ப்பாறைகளாக மாறி கவனிப்பாரில்லாமல் பூமியில் பயனற்று புதைந்து போங்கள் என்று சாபம் கொடுத்தார். அதன் பின்னர் நானே வந்து உங்களுக்கு சாப விமோசனம் அளிப்பேன் என்றார். இதை கேட்ட கார்த்திகை பெண்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் அவர்கள் 6 பேரும் பூமியில் விழுந்து கற்பாறைகளாக மாறிப்போனார்கள்.